வணக்கம். விடுதலை 2 திரைப்படத்தோட ரிவ்யூ என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விடுதலை அப்படின்ற படம் என்ன நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத மையப்படுத்தி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதலாக இந்த வீடியோக்குள்ளார இணைஞ்சிருக்க முடியும் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அதை நீங்கள் பார்க்கலாம். விடுதலை பார்ட்டில் கருப்பன் அவர்களை பனை முதலாளிகள்லாம் பொழந்துக்கிட்டு இருப்பாங்க அடித்து. அந்த நேரத்தில் விஜய் சேதுபதி மயக்கம் போட்டு விழுந்துருவார். அதுக்கப்புறம் திரும்ப எழுந்து அவங்கள அங்கேயே அதே இடத்துலையே அடிச்சுக்கிட்டு இருந்தால் அது நார்மலாக எல்லோரும் பண்ணுற படம் மாதிரி ஆயிருக்கும். வெற்றிமாறன் அவர்கள் எங்கே வேறுபடுறாரு அப்படின்னா, பொதுவாக நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தாலே விஜய் சேதுபதியோ இல்லை சூரியோ யாரையாவது அடித்து பொழக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் அந்த படத்தோடு நம்ம போவோம். ஏன்னா இப்போ சண்டை காட்சிகள்லாம் நம்ம அடிக்கணும் அப்படின்ற மனப்பான்மையோடய ஒரு படம் அணுகிறதுன்றது மக்களோட மனசில் பதிவு வச்சுட்டாங்க. சண்டை போடணும், அடிக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதை நம்ம விரும்புகிற கதாபாத்திரம் அவன் வில்லனாக்கெலாம் ஹீரோவாக இருக்கலாம் விஜய் சேதுபதி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் அடிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, அது கைத்தட்ட காத்துட்ருக்கோம். இப்போது அதே இதுதான் இவரும் பண்ணுறாரு வெற்றிமாறன். ஆனால் அங்கே அடிக்காமல் அவனுக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸ் வந்துடுது, ஒரு கில்ட்டு வந்துடுது. அவன் கருப்பன் அடி வாங்கிட்டவனே அதுக்கப்புறம் போய் ஒரு மென்டாரை அணுகி அவர் கூட கேகே அப்படின்ற ஒரு மென்டார் கிஷோர் கதாபாத்திரத்தை அணுகி அவங்க தான் அவர் காப்பாற்றுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் நிறைய தத்துவங்களையும் கேபிட்டலிசம், கம்யூனலிசம், மார்க்சிசம் இந்த மாதிரி நிறைய தத்துவங்களை புத்தகங்கள் வாயிலாகவும் அனுபவப்பட்டும் மென்டாரோட கைடன்ஸ் மூலியமாகவும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த படத்தோட இன்டர்மிஷன் சீன் இருக்கும். அந்த சோளக்காட்டில் சண்டை போடும்போது அதே பண்ண முதலாளியே அவர் வெட்டுவார். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வெட்டிகிட்டே வருவாங்க, சண்டை போடுவாங்க, அதுக்கிட்டோம். ஆனால் அதை இன்டர்மிஷனாக காமிக்கணும் அப்படின்றது வெற்றிமாறனோட ஒரு அழகான முன்னெடுப்பு. நான் ஹீரோவை அடிக்கணும்னு தான் நீங்கள் விரும்புகிறீங்க, நான் அதே மாதிரியே காமிக்கிறேன். ஆனால் அவர் ஏன் அடிக்கிறாருன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு நமக்கு எல்லாம் முகத்தில் அடித்த மாதிரி இருந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களை அடிக்கிறான்டா, அவனை திருப்பி அடிக்கணும்டா, இவனை காப்பாற்ற எவனா ஒருத்தன் வருவானா அப்படின்னு பில்டப்லாம் கொடுத்து அடிச்சுதாருன்னா அது வேறு படம். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள்னு ஏன் சொல்கிறாங்க, ஏன் அவனை பண்ணை முதலாளிகள் அடிக்கிறாங்கன்ற அறிவை அவன் புத்தகம் மூலயமாவும் மென்டார் மூலயமாவும் பெற்றதுக்கு அப்புறமா அவன் அடிக்கிறதுக்கு அவன் தத்துவங்கள் ரீதியாக முதல்ல அவனோட அறிவு ரீதியாக அவன் வளர்ந்துடுறான். அந்த அறிவிலேயே அவன் அவங்களோட மேன்மைப்படுறான். அவனுக்கு தெளிவு பிறந்த உடனே அவனை அடித்த மாதிரி தான் அர்த்தம். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபிசிக்கலாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி அவன் அடிக்கிறான் அப்படின்னு நமக்கு அறிவை போதிக்கிறாரு டைரக்டர் வெற்றிமாறன் அவர். டைரக்டர் வெற்றிமாறன் சார் அவருக்கு எப்பயுமே எது சரி எது தப்பு அப்படின்றது தெளிவாக தெரியும். பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், ஐடியாலஜி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் தினசரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்குமே எது தீர்வாக இருக்கலாம் அப்படின்ற கோணம் அவருக்குள்ளே இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை அரசியல்வாதிகள் அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி மீடியா கவரேஜ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு உண்மையை மறைச்சி ஒரு தகவலாக போய் அவங்க மக்கள் கையில் சென்றடைகிறாங்க, எப்படி அதை ஏமாத்துறாங்க. உண்மைன்றது முழுமை, தகவல்ன்றது வெறும் இன்ஃபர்மேஷன் தான் அந்த உண்மையை பற்றினது அப்படின்ற பல டீட்டெயிலை இந்த விடுதலை படத்தில் பேசியிருக்காரு. டைரக்டர் வெற்றிமாறன் சார் அவருக்கு டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்கும் இதுதான் சொல்யூஷன், இல்லை இது சரி தப்புன்ற விஷயம் அவருக்கு புரியுது. அதை எப்படி அரசியல்வாதிகள் ஏமாற்றி மக்களுக்கு மறைச்சி சொல்கிறாங்கன்றது வரைக்கும் எல்லாமே தெரியுது. அதை மக்களுக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாரு. அதுக்கு தான் படம் எடுக்கிறாரு நான் நினைக்கிறேன். ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கள்ல, தேட்டருக்கு வரவங்க, செல்லில் படம் பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்கையிலையும் உரையாடுறாரு. அவரோட படத்தின் மூலயமா உரையாடுறாரு. அவர் கையில் இருக்கக்கூடிய ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்குது, சரியானதாக இருக்குதுன்னு அவர் நம்புறாரு. அதை மக்கள்கிட்ட உரையாட ஒரு படம் எடுக்கிறார். அப்படி தான் இந்த விடுதலை படத்தையும் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தோ இல்லை தத்துவம் எப்படி வேணால் வச்சுக்கலாம், இதுதான் சரின்ற மாதிரி நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு கதை அவருக்கு தேவைப்படுது. அந்த கதைக்குள்ளார சொன்னால் உணர்வுபூர்வமாக நம்ம ஏற்றுக்கோன்றதுனால ஒரு சரியான கதைக்காக அந்த தத்துவங்களை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அதை நாவல்ஸ் இருக்கு இல்லையா, அவர் புத்தகம் வாசிப்பு இதெல்லாம் கொஞ்சம் நாட்டம் இருக்கிறதுனால நாவல்ஸ் மூலயமா உண்மை லைஃபோட கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாம் நாவல்ஸில் வரும்பொழுது அதில் எது சரி வருமோ அவரோட தத்துவத்துக்கு ஏற்ப உடைய ஒரு நாவல்ஸை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளார ஒர்க் பண்ணி ஒரு கதைக்குள்ளார அவரோட தத்துவத்தை அழகாக பேச நினைக்கிறாரு. அப்படி தான் அந்த விடுதலை படத்துலையும் பேசியிருக்காரு. விடுதலை படத்தோட ஸ்க்ரீன் பிளேவில், குறிப்பாக விடுதலை 2ஓட ஸ்க்ரீன் பிளேவில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது கருப்பன் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு.
அப்புறம் விடுதலை பார்ட் 1ல் வந்து சூரி கதை சொல்லிகிட்டு இருக்காரு, அதுவும் ட்ராவல் ஆகணும். விடுதலை 2ல் வாத்தியார் பெருமாள் வாத்தியாரோட கதை வந்து அவரே சொல்லிட்டு வர்றார். ஸோ இதுக்கு நடுவில் வந்து அந்த போலீஸ்குள்ளார நடக்கக்கூடிய ஈகோஸ்லாம் காமிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகள்லாம் என்ன பேசிக்கிறாங்க, அவங்க மேல் அதிகாரிகள்கிட்டலாம் என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் காமிக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வகையில் இந்த லேயராக அந்த பாட்டெலாம் பிரியுது. ஒவ்வொரு பாட்டுமே தனித்தனியாக பிரியுது. இதுக்கு நடுவில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி வருது, அதுக்கு ஒரு பாட்டு வருது. இப்போது இது எல்லாமே வந்து ஹை இருக்கணும், லோ இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் எப்படி படம் பார்ப்பான்ற நோக்கத்திலே இந்த கதையை வந்து வடிவமைச்சிருக்காருன்ற மாதிரி இருக்குது. இதை ஒரு கதையாக சொல்லியிருந்தாருன்னா இது வந்து இன்னும் ராவாக கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் மக்கள் அப்படி பழக்கப்படலை, எங்கள் தேட்டருக்கு வர மக்கள் அப்படி பழக்கப்படலை. அவங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்லணுன்றதுக்காக அவங்க எப்படி பாட்டெல்லாம் கேட்டு பழக்கப்பட்டிருக்காங்களோ அதே டோன்லேயே அவர் சொல்ல முயற்சிக்கிறாரு டைரக்டர். இதோட டேரக்டர்ஸ் கட் அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷன் விடுறதா சொல்லியிருக்காங்க. அதில் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது நம்ம ரோட்டர்டாம் ஃபெஸ்டிவல் போன அந்த வெர்ஷனும் வரும்னு நம்புகிறேன். அதில் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இந்த வாத்தியார்ன்ற கதாபாத்திரம் வந்து கதை சொல்லுது இல்லையா, அவர் வந்து உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவரை பிடிச்சதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் வந்து சூரிய கதை சொல்லிகிட்டு இருப்பார். அவங்க மலையில் வந்து பிரயோஜனப்படுற மாதிரி காமிப்பாங்க. இப்போது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளார வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேறு இதெல்லாம் காமிச்சிட்டு வருவாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்படி தான் பார்க்கணுன்னு சொல்ல வரல, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்றதை சொல்கிறேன். 1008 கேள்வி கேட்பாங்க இன்வெஸ்டிகேஷன்னாலே, அதெல்லாம் ஏன் அப்படின்ட்டு வேறு ஒரு டீட்டெயிலாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து திரும்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற இடத்துலேயே கௌதம் மேனனுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டைலாக் வந்து அதை காமிப்பாங்க. அது வந்து ஏன்னா நீ இன்வெஸ்டிகேட் பண்ணு, எது வேணா பண்ணு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது எல்லா படத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்றதை வாத்தியாரோட கோணத்தில் சொல்ல வேண்டியதை அப்படின்னு மெயினாக அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒர்க்குன்னு நினைக்கிறேன். என்ன தேவை, எந்த சீனுக்கு எது தேவை, யார் பேசுனா அந்த சீன் வந்து முழுமை பெறும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கரெக்டான ஜட்மெண்ட்டாக எடுத்து பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி அழகாக பண்ணியிருக்காரு. இது நடுவில் வந்து வாத்தியார் ஏதாவது கதை சொல்லி போலீஸ்காரங்க கடுப்பேற்றும் போது அவங்கவுங்க அடிப்பாங்க. அந்த அடிக்கிறதெல்லாம் வந்து அப்படி டக்குன்னு கட் பண்ணிட்டு வேறு ஒரு சீன் போயிடும். ஒரு 2 மணி நேரத்தில் தான் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நிறைய இடத்துல அடிக்கிறது எல்லாத்தையும் காமிக்க மாட்டாங்க. அது ஏன்னா இப்போ வாத்தியார்ன்றவர் வந்து நம்ம ரெஸ்பெக்டபுள் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபிகராக நம்ம படத்தில் பார்க்குறோம். அவர் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் மேலே ஒரு மரியாதை நமக்கு குறைஞ்சிடும் சைக்காலஜிக்கலாக படம் பார்க்குறவங்களுக்கு அப்படின்றதுனால அதெல்லாம் காமிக்கவே இல்லை. இதெல்லாம் எப்படி ஒரு சைக்காலஜிக்கலாக அழகாக ப்ளே பண்ணுறாரு பாருங்கள் டேரக்டர். எந்த டோனில் நம்ம அவர் அணுகணுன்ற வரைக்கும் தீர்மானிக்கிறார். விடுதலை பார்ட் 2ல் ஏகப்பட்ட தத்துவங்கள் இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கார் விஜய் சேதுபதி. நிறைய தத்துவங்களை அடுக்கடுக்காக பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த படத்துக்குன்னு டைலாக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வரும் போல இருக்குது. அவர் பேசின டைலாக் எல்லாமே முக்கியமானது. அது ஒரு புத்தகமாக கூட வெளியிடலாம். ஆனால் எல்லாமே முக்கியமானதாக இருந்தாலும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கும்போது எதையுமே ஃபாலோ பண்ண முடியல. டக்குன்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறாரு, உண்மை வேறு தகவல் வேறுன்னு சொல்கிறாரு. அதை நம்ம உணர்றதுக்குள்ளார அடிசைன் போயிடுது. அது மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் முடிவு எடுக்கணுன்னா வந்து முழுசாக தெரிஞ்சால் தான் முடிவு எடுக்கணுன்னா யாரும் முடிவு எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசிகிட்டே இருக்கிறது வந்து அடுத்தடுத்த சீனை ஃபாலோ பண்ணுறதா இல்லை அந்த தத்துவத்துக்கு மீனிங் புரிஞ்சுக்கிறதா அதை உணர முடியாமல் நிறைய கடந்து போன மாதிரியே இருக்குது. இது வந்து படத்தை திரும்ப வாட்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டோ கொடுத்தாலுமே டக்குன்னு டைலாக் கலந்து போகிறது ஒரு மாதிரி இருந்தது. இந்த கம்யூனலிசம் கேபிட்டலிசம் அப்படின்ற தகவலை டேரெக்டாக அவர் போய் புகுத்தாமல் அந்த சீனுக்குள்ளார அழகாக லவ் ஸ்டோரிலாம் கலந்த மாதிரி அழகாக வச்சுட்டு அதுக்கு நடுவில் இந்த தத்துவங்கள்லாம் வர வச்சுட்டு உங்களுக்கு விஜய் சேதுபதி அவனை போய் அடிக்கணும், ஆனால் ஏன் அடிக்கணும் அப்படின்றத அந்த அறிவை வந்து இதுக்கு நடுவில் அந்த கேப்புள்ளாரே ஃபில் பண்ணிடுறாரு பாருங்க. அதில் வந்து வெரி ஸ்மார்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணியிருந்தார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா லீவு, 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும், தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத வந்து வலியுறுத்துறதுக்கு எவ்வளோ போராளிகள் வந்து போராடியிருக்காங்க, எவ்வளோ தலைவர்கள் வந்து தன்னோட உயிரை கொடுத்துருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யாருமே பெருசாக ஓப்பன் பண்ணல. நிறைய படங்கள் அங்கங்கே டச் பண்ணாலும் அதை இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் சொல்லலை. அந்த வகையில் வெற்றிமாறன் வந்து தெளிவாக பேசியிருக்காரு அந்த படத்தில் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத. போராளிகள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் இதில் தெளிவாக சொல்கிறாரு. அதாவது இப்போ தனிநபர் போராளி வந்தனா அவன் மட்டுமே ஏன் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால மக்கள் அவங்கள ஒரு ஆளாக அவங்க ஏற்றுக்கணுன்னா அவங்க வாழற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவோம்.
அப்போ தான் அவங்க ஏற்றுப்பாங்க. தத்துவம் போய் சென்றடையிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணுன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் நிறைய மற்ற டேரக்டர்லாம் பாரஞ்சித்தாக இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், அவங்களாம் வந்து ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்போடு எப்படி சண்டை போடுது, ஒரு ஹீரோ எப்படி இன்னொரு வில்லனோட சண்டை போடுறாங்க, கருத்தியெல்லாம் இருந்தாலும் அந்த மாதிரி கண்ணோட்டத்துலேயே இருக்கும். அதில் ஒரு சில படங்களில் ரஞ்சித்துமே மாரி செல்வராஜுமே மாற்றிருக்காங்க. இவர் எப்படி பண்ணுவார்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். விடுதலை பார்ட்டோட முதலாளித்துவம் பற்றி எதிராக பேசுகிறாரு. முதலாளித்துவம் சார்ந்த ஒரு பெரிய ஓனர் இருக்காரு. அவரோட பொண்ணு வந்து ஒடுக்கப்பட்டவங்களுக்காக போராடுறவங்களோட லவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. போலீஸ் சம்மந்தப்பட்டவங்க வந்து கெட்டவங்களாக காமிக்கிறாங்க. அவங்கள ஒரு நல்லவனாக இருக்கான், குமரேசனாக இருக்கான். இப்போ இது எப்படி பண்ணோன்னா, இப்போ நான் வந்து ஒரு போலீஸாக இருக்கேன்னா நான் என்னையும் கொஷின் பண்ணிக்கிற மாதிரி, நான் குமரேசனாக இருந்து பார்க்கணுன்ற அவனை கதாநாயகனாக மாற்றுறாங்க பாருங்கள். கதையின் நாயகன் கதாநாயகன் இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த கேரக்டரை கதாநாயகனாக மாற்றணும்னு ஒன்று இருக்குல்ல, நான் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு நான் நல்ல அவனை மாதிரி தான் நான் ஆகணும், நான் இப்போ போலீஸாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை அந்த படத்தில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆனால் எல்லா தரப்பு நியாயத்தையும் விவாதித்தாலும் அவங்க பக்கம் ஸ்டாண்ட் இருக்கு அவருக்கு. அதே மாதிரி ஒரு முதலாளித்துவத்திலேருந்து நான் வரேன் அப்படின்னா அந்த மஞ்சு வாரியரோட கதாபாத்திரமாக இருக்கணும், மகாலட்சுமியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வர மாதிரி அவர் செட் பண்ணுறாரு. இப்போ நான் ஒரு வேளை முதலாளித்துவமாக போகிறேன், இப்போ மஞ்சு வாரியர் வந்து அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து இந்த படத்தை எதிராக பார்ப்பேன்ல, வேறு ஒரு பாயிண்டில் பார்ப்பேன். என்ன இவங்களாம் இப்படி தான் படம் எடுப்பானுங்க அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்துடக்கூடாதுன்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணுறாரு. அவங்களுக்குள்ளார நல்லவங்களும் இருக்காங்க, அவங்கள கொஷின் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. டேரெக்டாக அப்போஸ் பண்ணாமல் இது எதுவுமே வந்து புரிய வைக்கலனாலும் உண்மையில் முதலாளித்துவத்தில் குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க வந்தாலும் அவங்களுக்கு வந்து சரியான அறிவு தெளிவு இதெல்லாமே கிடைச்சதுன்னா அவங்க வந்து யார் பக்கம் நிற்கணுன்ற அறிவு அவங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவங்க சரியாகவே நிற்பாங்க. ஆனால் இவர் ப்ரெசன்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி போலீஸ்காரங்களோட மலை ஏறிக்கிட்டு இருக்கும் பொழுது சேத்தன் அவர்களோட டீம் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து ஏகப்பட்ட விஷயங்களை கதையாக சொல்லிக்கிட்டே வருவார். அது வந்து உன் கதை எதுக்கிட்ட எங்களுக்குன்னு அந்த போலீஸ்காரங்களும் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே அவர் கதை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கதையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களே கேள்வி கேட்பாங்க, ஐயா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க ஐயா அப்படின்ற மாதிரி அதை ஆர்வமாக மாற்றுவார். இது எதுக்குன்னா, நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்ற ஒரு அரசியல் அறிவை வந்து அவருக்கு கொடுக்குறாரு. நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க, எதுக்கு உங்கள் கையில் துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்குன்ற கேள்வி எல்லாத்தையுமே அவர் எழுப்பிடுறாரு. இதுதான் அவரோட பெரிய ஆயுதமாக நான் பார்க்குறேன். விஜய் சேதுபதி என்ற வாத்தியார் கதாபாத்திரத்தோட ஒரு பெரிய ஆயுதமே அதான். அவங்களுக்குள்ளாரே அந்த கொஷினை எழுப்பிடுவார். அந்த கொஷினோட பதிலாக வந்து கடைசியில் வந்து பாலான்னு ஒருத்தரும் சூரியோட கதாபாத்திரம் குமரேசன் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் சுடுங்கடா அப்படின்னு சொல்லி தானாகாரன் படத்தோட டைரக்டர் தமிழ் வந்து சொல்லும்பொழுது பாலா வந்து ஷூட் பண்ணிடுவார், குமரேசன் ஷூட் பண்ண மாட்டார். அதுலேயுமே வந்து நீங்கள் என்ன தான் கேள்வி எழுப்பினாலும் அவன் தெளிவாக போலீஸ்காரன் மைண்டில் இருக்கவன் இருப்பான், இன்னொருத்தன் வந்து இப்படி யோசிப்பான் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாராக இருக்கணும் முடிவு பண்ணிக்கன்ற மாதிரி விட்ட மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த தானாக்காரன் தமிழ் இருக்கார் இல்லையா, அவரோட கதாபாத்திரம் வந்து போன விடுதலை பார்ட் 1 வந்து எல்லா போலீஸும் ஆறுதலாக வழி அனுப்புன மாதிரி அப்படியே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து திரும்ப வரும்பொழுது வந்து பரவாயில்ல சார் வந்திருக்காரு, அவர் நல்லவராக பார்த்தவங்க மெஸ்ஸில் அவருக்காக போராடின ஒரு நபர் வந்து நல்லவராக நமக்காக நல்லது பண்ணுவார்னு நினைக்கும்போது சூரியவுக்கு வந்து பெரிய ஷாக். ஏன்னா அவரே சுற்றுவார். இதுக்கு காரணம் என்னன்னா, இங்கேருந்து அவர் மலை ஏறும்பொழுதே அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போதே ப்ரொமோஷனாக சொல்லும்பொழுதே என்ன 2 நாளைக்கு வந்து வேற ஒருத்தர் வராரு, நீ அது வரைக்கும் சார்ஜ் எடுத்துக்க பார்த்துக்க, மலையிலேருந்து அவங்க கீழே இறங்கக்கூடாது வாத்தியார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இறங்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், எங்கேயும் போயிடக்கூடாதுன்னா என்ன, இப்போ சுட்டுத்தள்ளுங்கன்றது தான் அதுக்கு அர்த்தம். நேரடியாக சொல்லாமல் அவங்க ஒரு அரசியல் சூழ்ச்சியாக அதை சொல்லியிருப்பாங்க. அதை அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு காரணமும் இருக்குது. நாளைக்கு வரவர் வந்து ஏதோ ஒரு நார்த் சைட்லேருந்து வரவர், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வாத்தியாரை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி நம்ம பண்ணுவோம், நாளைக்கு வந்து அவன் சுட்டுட்டு பேர் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்புறம் பெருமாள் வாத்தியார்னு ஒரு சாப்டர் எடுத்தாலே அதை சுட்டவன் நான் தான்ன்ற பேர் இருக்கும் அப்படின்றதுக்காகலாம் டைரெக்டாக நிறைய ஒரு பல விஷயங்களை வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுவார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. இப்போது ஹீரோவாக சூரிய வந்து அவர் கிட்டத்தட்ட பார்ப்பார் அந்த தமிழ் கதாபாத்திரத்தை, அவர் கடைசியில் என்னவா மாறுறாருன்னு இருக்கு இல்லையா. இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் உட்காந்து எது சரி தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, 2 தரப்பு நியாயமும் உங்களுக்கு தெரியுது, 2 ஸ்டோரி உங்களுக்கு தெரியுது, எது சரின்னு நீங்கள் உட்காந்து யோசிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு
விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரியே நாம் அதை ரியல் லைஃப்பில் எடுத்துக்கணும்னு நான் நம்புகிறேன்.